பிரியமானவர்களே, மூன்றாவது, இவன் மனக்கண்கள் திறந்தவனாய் பேசினான். ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். காரணம் என்னன்னா, இவனுடைய பிசிக்கல் ஐஸ் மாத்திரம் அல்ல, இவனுடைய மனக்கண்கள். யோசித்து பாருங்க, நிறைய பேருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்குது. இன்னும் இயேசு யாருன்னு தெரியாம அற்புதங்களை மாத்திரம் பெற்றவர்கள் உண்டு. ஆண்டவரிடத்துல நன்மையை ருசிச்சுட்டு இயேசுவை இன்னும் சரியா புரிந்து கொள்ளாதவங்க இருக்காங்க. ஆனால் இவனோ அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தான். அவர் தேவனுக்கு சித்தமானதை செய்து தேவனுக்கு பிரியமானதை செய்கிற ஒரு மனிதர் என்பதை அறிந்திருந்தான். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார். அதுதான் சாட்சி, அதுதான் அற்புதம். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற எத்தனை பெரிய அற்புதங்களை விட உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களால் தான் இயேசு கிறிஸ்துவை சரியாக சொல்லவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும், பிறரிடத்திலே இயேசுவை அறிவிக்கவும் முடியும். மனக்கண்கள் திறக்கப்பட்டவன் அவன். அதனாலதான் ஆண்டவர் அவன் மூலமாய் மகிமைப்பட்டார். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியையை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்து இயேசு எங்க, உனக்கு நன்மை செய்த இயேசு எங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம இடத்துல கேட்குறாங்க. அப்படி கேட்கணும்னா நம்மளும் ஆண்டவர் நமக்கு செய்ததை மறைக்காமல் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கும் இயேசு என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் உடனே கீழ்ப்படிந்து செய்வோம். அவர் செய்ததை எல்லாம் மறைக்காமல் சொல்லுவோம். மூன்றாவது, மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். அதுதான் நமக்கு மேன்மை, அதுதான் அவருடைய நாமத்திற்கு மகிமை.